Hi friends, வணக்கம். வெல்கம் டு வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி. டுடே வந்து பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்கான நம்ம நடப்பு நிகழ்வு தான் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின். இந்த ஃபஸ்ட் கொஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படும் பகுதி எது? தற்போது இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் பகுதி எது? கமெண்ட் வந்து போடுங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின். அகர முதலி திட்டம் என்ற தமிழ் அகராதி திட்டத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தமிழறிஞர் தேவநேய பாவாணர் எந்த பெயரால் அன்புடன் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து மொழி ஞாயிறு அப்படிங்கிற பெயரால் தான் அழைக்கப்படுகிறார். தமிழக அரசுடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தின் முதல் இயக்குநராக பொறுப்பேற்று தமிழ் சொற்களின் வேர்ச்சொற்களை கண்டறியும் பணியில் அவர் வந்து பெரும் பங்காற்றினார். இவர் எப்போ வந்து இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார்னா மே 8, 1974. இவருக்கு மொழி ஞாயிறு மட்டும்தான் சிறப்பு பெயரா அப்படின்னா அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, திராவிட மொழிநூல் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் போன்ற பல்வேறு சிறப்பு பெயர் வந்து தேவநேய பாவாணருக்கு இருக்குது. இந்த அகர முதலி திட்டத்தினுடைய அந்த தமிழ் அகராதியானதுன்னு முதல் பகுதி 1985ஆம் ஆண்டிலும் கடைசி தொகுதி 31வது தொகுதி 2011ஆம் ஆண்டிலும் வெளியிடப்பெற்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். புலிகளை பாதுகாக்கும் ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டமாக ப்ராஜெக்ட் டைகர் எந்த ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, 1973. ஓகேங்களா? அழியும் நிலையில் இருந்த வங்காள புலிகளை பாதுகாக்க இந்திய கவர்மெண்ட் வந்து ஏப்ரல் 1, 1973 அப்போ பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி தொடங்கப்பட்ட ஒரு லட்சிய புலி பாதுகாப்பு திட்டம் தான். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா புலிகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது, அதுக்கப்புறம் வாழ்விடம் பாதுகாப்பு, காடுகளின் சமநிலையை பேணுவதை நோக்கமாக கொண்டதான் இந்த ப்ராஜெக்ட் டைகர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 3வது கேள்வி. பின்வரும் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர்களில் யார் ஆசிய ரைபிள் பிஸ்டன் சாம்பியன்ஷிப்பில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இளவேனில் வளரிவன் மற்றும் அர்ஜுன் பாபுதா. ஆப்ஷன் பி, இளவேனில் வளரிவன் மற்றும் அர்ஜுன் பாபுதா. ஓகே, அடுத்து 4வது கேள்வி. இந்திய கடற்படையின் உள்நாட்டிலே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட எந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆழமற்ற நீர்ப்பகுதி போர்க்கப்பல்களாகும் அப்படின்னு பார்த்தா இதுக்கான சரியான ஆன்சர் ஐஎன்எஸ் அர்னால். ஆப்ஷன் சி வந்து ஐஎன்எஸ் அர்னால். நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆழமற்ற நீர்ப்பகுதி போர்க்கப்பல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐஎன்எஸ் அர்னாலா. ஓகேங்களா? இது எப்போ வெளியிட்டாங்க இந்த போர்க்கப்பல் அப்படின்னா ஜூன் 18, 2025 விசாகப்பட்டினத்தில் வெளியிடப்பட்ட போர்க்கப்பல். இதனுடைய நீளம் 77 மீட்டர். இது 1490 டன்னுக்கு மேலே இடப்பெயர்ச்சி கொண்டது. இது வந்து கடலோர நீர்மூழ்கி கப்பல்களை வந்து எதிர்த்து போரிடுவதற்காகவும் அதேமாரி அந்த கடலில் வர எதிரிகளுடைய அந்த நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்கிறதுக்காகவும் சுரங்க பணிகளுக்காகவும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்த அர்னாலா அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய வரலாற்று சிறப்புமிக்க அர்னாலா கோட்டையினுடைய பெயர் தான் வந்து இந்த கப்பலுக்கு வந்து சூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவர்களில் யார் வந்து 2026ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த ஆசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ரூபில் நாகி. ரூபில் நாகி. ஆப்ஷன் டி என ரூபில் நாகி உலகின் சிறந்த ஆசிரியர் விருது. இவர் வந்து இந்தியாவின் மும்பையைச் சேர்ந்த ஒரு கல்வியாளர். பின்தங்கிய சமூகங்களுக்கு கற்றலை கொண்டு சேர்ன்றதுனால இவருக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. எப்போ வழங்கினாங்கன்னா பிப்ரவரி மாதம் 2026 துபாயில் நடைபெற்ற உலக அரங்க உச்சி மாநாட்டில் தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருதோட
இவங்களுக்கு $1 மில்லியன் பரிசு தொகையும் வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருது யார் கொடுக்குறாங்கன்னா வர்கி அறக்கட்டளை மற்றும் யுனெஸ்கோவுடன் இணைந்து ஜெம்ஸ் எஜுகேஷன் மூலம்தான் இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் எந்த அமைப்பு இந்தியாவில் டீப் டெக் ஸ்டார்ட் அப்களுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதியை நிர்வகிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை அணுச்சந்தான் தேசிய ஆராய்ச்சி நீர்க்கட்டளை. அணுச்சந்தான் தேசிய ஆராய்ச்சி நீர்க்கட்டளை. ஓகே, நமக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா ஜனவரி 16, 2016 அப்போ தான் ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த அணுச்சந்தான் தேசிய ஆராய்ச்சி கட்டளையானது 2023 வருடம் ஓகேங்களா நாடாளுமன்ற சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு முதன்மை அமைப்பு. ஓகேங்களா, அவங்க தான் இந்த இந்தியாவில் டீப் டெக் ஸ்டார்ட் அப்களுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதியை நிர்வகிக்கிறாங்க. அடுத்து 7வது கேள்வி. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் துப்புரவு பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்தை எங்கு முதலமைச்சர் விரிவுபடுத்தி தொடங்கி வைத்தார் அப்படின்னா திருவள்ளூர். இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் பேரடி வாக்கத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாரு இதை வந்து விரிவுபடுத்துகிறாரு. இதை வந்து சென்னை மாநகராட்சியில் நவம்பர் 2025 வந்து தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செஞ்சாங்க. அதிகாலையில் வேலைக்கு செல்லும் பணியாளர்களுக்கு காலை உணவு உட்பட 3 மேலை உணவையும் உள்ளாட்சி அமைப்பு மூலமாக இலவசமாக வழங்குறது. இதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுவும் 3 வேலைக்கும் உணவு கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டத்தின் கீழ் நிதியளிக்கப்பட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் எத்தனை லட்சம் வரை பிணையமில்லாத கடன்களை வழங்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது? இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் 20 லட்சம். ஓகேங்களா, இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உறுதி திட்டமானது ஆகஸ்ட் 15, 2008 வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா குறு சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசு மானிய கடன் திட்டம். இது ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் புதிய சிறு தொழில்களை தொடங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி வழங்கி வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், 9வது கொஷின். அதிக நோய் கிருமி பறவை காய்ச்சல் வைரலாக எந்த வைரஸ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஓகேங்களா, இந்த பறவை காய்ச்சல் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பரவிட்டுருக்கு. அதில் வந்து அந்த அதிக நோய் எந்த வைரஸ் வந்து பரவுது ஓகேங்களா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்கன்னா H5N1 வைரஸ். H5N1 வைரஸ். ஓகேங்களா, இந்த பறவை காய்ச்சல் வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ்னால தான் வருது. முக்கியமாக காட்டு நீர் பறவை மூலிமா தான் இந்த நோய் வந்து பரவுது. அந்த பறவையினுடைய எச்சம் அல்லது உமிழ்நீர் மூலிமா தான் பரவுது. இந்த நோயினுடைய அறிகுறி காய்ச்சல், இருமல், தொண்டை புண், கண்கள் சிவத்தல் இதெல்லாம் வந்து இந்த பறவை காய்ச்சலுடைய அறிகுறிகளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா இதுக்கான சரியான விடை பிப்ரவரி 11. ஏன்னா இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தோன்னா பெண்கள் மற்றும் சிறுமிகள் சர்வதேச அறிவியலின் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தினம் பிப்ரவரி 11. ஓகேங்களா, இதில் வந்து ஸ்டெம் அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து பெண்களின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கவும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் இவங்களுடைய பெண்கள் மற்றும் சிறுமிகளுடைய அந்த பங்களிப்பை அதிகரிக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையால் 2015 தான் வந்து இதை வந்து பிரகடனப்படுத்தாங்க. 2015 வந்து பிப்ரவரி 11 வந்து சர்வதேச அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தினங்களாக வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஐசிஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சினுடைய CMFRI அதாவது மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் உலக அளவில் முதன்முறையாக எந்த இனத்தை வெற்றிகரமாக சிறைப்பிடித்து இனப்பெருக்கம் செய்து அப்படின்னு பார்த்தோம்னா கெலோயினா ஹீரோசா. இந்த கெலோயினா ஹீரோசா அப்படிங்கிறது வந்து ஒரு மேங்க்ரோவ் கிளிஞ்சல்கள் ஃபஸ்ட்டு இதை சிறைப்பிடித்து வெற்றிகரமாக வந்து இனப்பெருக்கம் செய்ய வச்சுருக்காங்க. இந்த செயல் வந்து சதுப்பு நில பகுதிகளில் நீடித்த வாழ்வாதாரத்திற்கும் அழிந்து வரும் இனத்தை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்வதற்கும் வந்து
இவங்க வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆன்சர் என்ன? கெலோயினா ஈரோசா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் சந்திராயன் 4 தரையிறங்கும் தளமாக எது உள்ளது அப்படின்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மோன்ஸ் மவுடன். ஓகேங்களா, இந்தியாவின் சந்திராயன் 4 நிலவின் தென்துருவ பகுதியில் இருக்க அந்த மோன்ஸ் மவுண்டன் MM4 எனப்படும் தளத்தில் தான் தரையிறங்க உள்ளது. இது 2028 திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆய்விற்காக சந்திராயன் 2 வச்சு ஆர்பிட்டர் படங்களை பகுப்பாய்வு செய்து பாதுகாப்பாக ரொம்ப கம்மியான சாய்வு உள்ள இந்த மோன்ஸ் மவுடன் அப்படிங்கிற பிளேஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், 13வது கொஷின், 2025 ஊழல் கண்காணிப்பு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் 91. இதே 2024, அதாவது இப்போ 2025 டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. 182 நாடுகளில் இந்தியா வந்து 91வது இடத்தில் வந்து உள்ளது. இதே 2024 96வது இடத்துல இருந்துச்சு. இப்போ 5 இடம் முன்னேற்றம் அடைந்து 91வது இடத்துல இருக்குது. அதாவது 100க்கு 39 புள்ளிகள் இந்தியா வந்து வைத்துள்ளது. மிக குறைந்த ஊழல் உள்ள நாடு, அதாவது இதில் வந்து ஊழல் கண்காணிப்பு குறியீட்டில் முதலிடத்தில் இருக்க நாடு எதுன்னு பார்த்தோம்னா டென்மார்க். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 14, சுனாமி கண்காணிப்பை வலுப்படுத்த எங்கு ஒரு பிராந்திய சேவை மையத்தை அமைக்க இந்தியா திட்டமிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை அந்தமான் நிக்கோபர் தீவு. அங்கே தான் வந்து ஒரு பிராந்திய சேவை மையத்தை அமைக்க இந்தியா வந்து திட்டமிட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் அதனுடைய 68வது நிறுவன தினத்தை எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான சரியான விடை பிப்ரவரி 12, 2026. இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்கன்னா 1958 இதே பிப்ரவரி 12ஆம் தேதி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த தேசிய உற்பத்தி திறன் கவுன்சிலுங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு. இது வேலை இல்லாத பெண்கள் மற்றும் திருநங்கை பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக ஸ்திரீ சுரக்ஷா திட்டத்தை எந்த மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்குன்னா இதுக்கான சரியான விடை கேரளா. அதாவது 1000 ரூபாய் வந்து இது வந்து நிதி உதவி வழங்குறாங்க. எவ்வளோனா 1000 rupees. அதாவது எந்த ஒரு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களில் சலுகை பெறாத 35லேருந்து 60 வயதுள்ள பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து நிதி உதவி வழங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 17வது கொஷின், பின்வரும் நாடுகளில் எவை 2026ஆம் ஆண்டு IAF RTAF விமான பயிற்சியில் பங்கேற்றது? அதாவது இந்திய விமானப்படையும் தாய்லாந்து ராயல் விமானப்படையும் தான் வந்து இந்த IAF RTF விமான பயிற்சியில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க, இந்தியா மற்றும் தாய்லாந்து. நெக்ஸ்ட் கொஷின், வாகனங்கள் ஓட்டும்போது ஜெய் ஹோ பாடலை எழுப்பும் நாட்டின் முதல் இசைசாலையை எந்த இந்திய நகரம் தொடங்கி உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா மும்பை. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் இசைசாலை மும்பையில் உள்ள கடற்கரை சாலையில் பிப்ரவரி 2026 தான் வந்து திறக்கிறாங்க. இது நரிமன் பாயிண்ட் ஒர்லி இடையே உள்ள இந்த 500 மீட்டர் சாலையில் நம்மளுடைய கார் வந்து ஒரு 60லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது AR ரகுமான் இசைத்த ஜெய்ஓ பாடல் வந்து உருவாக்கும். ஓகேங்களா, இது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா வேக கட்டுப்பாட்டிற்காகவும் ஓட்டுநருடைய கவனத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த இசை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின், 2026 பிப்ரவரி 13 அன்று கொண்டாடப்படும் இந்திய தேசிய மகளிர் தினத்தில் யாரை நினைவு கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, 2026 பிப்ரவரி 13 அன்று கொண்டாடப்படும் இந்திய தேசிய மகளிர் தினம் யாரை நினைவு கூறுகிறார்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் கவிஞருமான இவருக்கு 147வது பிறந்த நாள் இந்த வருடம் வந்து கொண்டாடுறாங்க. இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள, யார்? சரோஜினி நாயுடு. அந்த இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் அப்படிங்கிற பெருமைக்குரியவரும் யாருன்னா சரோஜினி நாயுடு. அவங்களுடைய நினைவாக தான் நம்ம இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் வந்து கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் கொஷின், 20வது கொஷின், 2021-22
மற்றும் 2024-25க்கு இடையில் தமிழ்நாட்டின் மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட் ஓகேங்களா அது எவ்வளவு பர்சன்ட்டுக்கு அதிகமாக குறைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான சரியான விடை 50%க்கும் அதிகமாக வந்து குறைந்துள்ளது. அதாவது இந்தியா மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னென்னா தாய்வழி இறப்பு விகிதம். அதாவது 1,00,000 உயிருள்ள பிறப்புகளுக்கு அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எவ்வளவு இறப்பு ஏற்படுது அப்படிங்கிறதா. இது வந்து 2021-22 மற்றும் 2024-25க்கு இடையில் 50% வந்து என்னது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 21th கொஷின், தமிழ்நாட்டில் தாய்மை செயலி பற்றி சரியான கூற்று ஓகேங்களா. இதுக்கு சரியான கூற்று என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன். இந்த தாய்மை செயலியினுடைய எதுக்காக வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம பெண்களுடைய கர்ப்பம், அதேமாதிரி அவங்களுடைய பிரசவம், புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் அவங்களுக்கு என்னென்ன தடுப்பூசி போட போகிறாங்க அதெல்லாம் தான் வந்து இது வந்து கண்காணிக்குது. ஆப்ஷன். இதுக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், எங்கு கண்டெடுக்கப்பட்ட புதியவை நண்டுக்கு கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லட்சத்தீவு ஓகேங்களா. லட்சத்தீவு கண்டுபிடிச்ச அந்த புதிய வகை நண்டுக்கு தான் வந்து கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. இது லட்சத்தீவில் அகத்தீவு பாறையில் கண்டுபிடிக்கப்பட்ட இது வந்து எனது ஒரு அரிசி மணியை விட ரொம்ப சின்னதாக சும்மா வந்து 3 mm இருக்கிற ஒரு ஸ்குவாட் லாப்ஸ்டர் இனத்தை வந்து சார்ந்தது. இந்த கலாத்தியா சுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த நண்டுக்கு பேர் வச்சாங்கன்னா கடல் உயிரியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றிய அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் டி பாலசுப்ரமணியத்தை வந்து கௌரவிக்கும் வகையில் தான் வந்து என்னது இந்த நண்டுக்கு வந்து கலாத்தியா பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 23, உன்னத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா உன்னத் பாரத் திட்டம் 2014 தொடங்கினாங்க. அதை வந்து எப்போ மேம்படுத்தினாங்கன்னா ஏப்ரல் 2018 வந்து மேம்படுத்துகிறாங்க. இது வந்து கல்வி நிறுவனம் மூலம் கிராமங்களில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா புதுமை பெண் திட்டம் வந்து செப்டம்பர் 5, 2022 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஆன்சர் 2022. இது வந்து மூவலூர் ராமாமிர்தமய்யார் உயர்கல்வி உறுதி திட்டம் சொல்லுவாங்க. 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்காக ஓகேங்களா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு 18வது மக்களவைத் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ஓம் பிர்லா. ஏன் இதை இப்போ ரீசெண்டாக படிக்கிறோன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மக்களவை சபாநாயகருக்கு எதிராக என்ன பண்ணாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி சார்ந்த நபர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து குரல் வாக்கெடுப்பு மூலிமா அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ 18வது மக்களவைத் தலைவர் யாருன்னா ஓம் பிர்லா. நெக்ஸ்ட்டு லக்பதி பிட்டியா யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா டெல்லியில் தான். பெண் குழந்தை கல்வி மற்றும் நிதி பாதுகாப்பை மேம்படுத்த லட்லி அப்படிங்கிற திட்டத்திற்கு பதிலாக தான் இப்போ வந்து இந்த லக்பதி பிட்டியா யோஜனா அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பிறப்பு முதல் அவங்களுடைய கல்வி நிலைகளுக்கு ஏற்ப அந்த கவர்மெண்ட் வந்து என்னது ஒரு 56,000 வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வட்டியோடு சேர்த்து 1 lakh வந்து அதை விட அதிகமாக வந்து அவங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். அதை டைரெக்டாக அவங்களுடைய ஆதாருடைய லிங்காக இருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட்டு போயிடும். அது வந்து அவங்களுக்கு கல்விக்காகவும் வந்து அது உதவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையே கூட்டு விமான பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை மலாக்கா ஜலசந்தி அங்கே தான் வந்து நடைபெற்றது. நம்ம வந்து பார்த்துருப்போம் IIF RTF கூட்டு விமான பயிற்சி வந்து நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு அது எங்கே நடைபெற்றதுன்னா மலாக்கா ஜலசந்தி. நெக்ஸ்ட்டு குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் எந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுனா கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் தான். இது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா 19 பிப்ரவரி 2024 தான் கொண்டு வராங்க. இது வந்து முதல் கட்டமாக வந்து எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா 3500 crore வந்து இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க.
அதாவது 1,00,000 வீடு, ஒரு வீட்டுக்கு வந்து 3,50,000 அப்படிங்கிற கணக்கில் 300 சதுர அடியில் வந்து என்னது அந்த கான்க்ரீட் வீடு அமைக்கும் திட்டம் தான். இது வந்து குடிசையில்லா தமிழகம் 2030க்குள்ளே 8,00,000 வீடு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டோடு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து 1,00,000 வீடு எப்போ வந்து கட்டி முடித்தாங்கன்னா 29 அக்டோபர் 2025 அந்த 1,00,000 அது வீடு கட்டின நபரை போயிட்டு நம்ம முதல்வர் வந்து சந்திக்கிறாரு. எங்கன்னா தென்காசியில் வந்து செங்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில். அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் பிப்ரவரி மாதம் 12 பிப்ரவரி 2026 மேலும் 1,00,000 வீடுகள் கட்ட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் எந்த திட்டம் செயல்படுத்தப்படுதுன்னா கலைஞருடைய கனவு இல்ல திட்டம். நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டுக்குள் ஏனைக்கால் நோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 2027. ஓகேங்களா. இது வந்து கியூலெக்ஸ் வகை கொசு கடிக்கிறதுனால உச்சிரேரி பேன்கிராஃப்டி அப்படிங்கிற ஒட்டுண்ணி வந்து நம்ம மனித உடலில் நுழைந்து இந்த வந்து நோயை வந்து பரப்புது. இதை ஒழிப்பதற்கு இலக்கு டார்கெட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2027. ஓகே. 13th கொஷின், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்குன்னா இதுக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா சீனா. ஓகேங்களா. இதே 2வது இடத்துல எது இருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. ஓகே, நன்றி.